மெட்ரோ திட்டம் அரசோட நடவடிக்கை போதுமானதா இருக்கு? என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 72,000 கோடி இதில் முதலீடு செய்யப்படுது. இதுவே பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், பல நாடுகளில் இது தோல்வியடைஞ்ச ஒரு திட்டம். உலக வங்கியின் திட்டம் இது. உங்களுக்கு புரியும். திடீர்னு துறைமுகம் கட்டுவது, திடீர்னு விண்ணூர்தி நிலைய விரிவாக்கம், திடீர்னு பேருந்து நிலைய இடமாற்றம், திடீர்னு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை, இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறதுனால நான் எதிர்க்கிறேன். எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை, எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்குது, அரசு போக்குவரத்து இருக்குது, தொடர் வண்டி ஏற்கனவே இருக்குது, தானி இருக்குது, உந்துருளி இருக்குது. எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்குறோம். நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுறேன்னா 100 பேரில் எத்தனை பேர் மெட்ரோவில் போகிறான்? எதுக்கு 72,000 கோடி? படிக்க உட்காந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற. நான் படுத்து மருத்துவம் செய்கிற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற. பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற. அந்த முதலாளி யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேற. இந்த ஃப்ளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற? அப்போ இது எது அத்தியாவசியம்னு இருக்குல்ல, எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பற்றி கவலைப்படாமல் நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி, பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி, வணிக வளாகங்கள், திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள் இருக்கா? அப்போ வலிக்குமா வலிக்காதா? அதனால அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது நிதியை கொடு, நாசமாக போ.